I believe one of the very, very sad things that has happened in Christendom, இன்றைய கிறிஸ்தவத்திலே நடந்திருக்கிற துக்கமான ஒரு காரியம் என்னவென்றால், that Pentecostals have taken Acts chapter 2 verse 4 பெந்தேகோஸ்தியர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை and எடுத்துக்கொண்டு said they were filled with the Holy Spirit, they spoke in tongues. That is the mark of being filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள். ஆகவே அதுதான் அந்நிய பாஷையினுடைய அபிஷேகத்தினுடைய அடையாளம் என்று சொல்கிறார்கள். Tongues is a good gift. அந்நிய பாஷை என்பது நல்ல வரம் தான். But it's not the mark of being filled with the Holy Spirit. ஆனால் அது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளம் அல்ல. You must never get a doctrine from the Acts of the Apostles. ஒரு காலம் அப்போஸ்தலர் நடபடிகளை வைத்து ஒரு உபதேசத்தை உண்டாக்க கூடாது. Because it also says they sold everything they had and gave it away to the poor. இதே அப்போஸ்தலர் நடபடிகள் தான் தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்தால் என்று சொல்லுகிறது. Nobody does that. அதை யாரும் செய்வதில்லை. If you want to get a doctrine, you must get it from the epistles. That's where the teaching is. உபதேசம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிருபங்களில் இருந்தால் உபதேசத்தை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அங்கேதான் போதனை இருக்கிறது. When you go to the epistles to find out what is the mark of being filled with the Holy Spirit, ஆகவே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதனுடைய அடையாளம் என்ன என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு நிருபங்களிலே போனால் you don't get tongues. அங்கே அந்நிய பாஷையை நீங்கள் That is in Acts. அது அப்போஸ்தலர் நடபடிகளில் Where இருக்கிறது. you should not get any doctrine from. அதிலிருந்து நீங்கள் உபதேசத்தை உண்டாக்க கூடாது. In the epistles, நிருபங்களிலே you go to Romans 5 and verse 5. ரோமர் 5:5 வாசியுங்கள். There it tells us what is the mark of being filled with the Holy Spirit. அங்கே அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவருடைய அடையாளத்தை பார்க்கிறோம். And in the last 100 years, கடந்த 100 ஆண்டுகளில் if Christians had gone to Romans 5:5 instead of Acts 2:4, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு போவதற்கு பதிலாக ரோமர் 5:5க்கு போயிருந்தார்களேயானால் we had much better Christians in the world today. இன்றைக்கு உலகத்திலே மிகவும் மேன்மையான நல்ல தரமுள்ள கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பார்கள். And in India. இந்தியாவிலும் கூட. What does the Holy Spirit do? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? He pours out the love of God in our heart. அவர் நம்முடைய இருதயத்திலே தம்முடைய தேவனுடைய அன்பை ஊற்றுகிறார். That is the mark of being filled with the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டதனுடைய அடையாளம். When we are filled with the Holy Spirit, He pours out the love of God in our heart. நாம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது அவர் தம்முடைய அன்பை திரளாக ஊற்றுகிறார். That is a love that can love somebody who hates me. இந்த அன்புதான் என்னை வெறுக்கிற பகைக்கிற ஒருவனை நேசிக்கக்கூடிய அன்பு. That is a love that will make me cross the street to greet somebody who turns his head away from me. தன்னுடைய தலையை திருப்பிக் கொண்டு போகிற ஒரு மனிதனை வாழ்த்தும்படியாக ரோட்டை கடந்து போகச் செய்கிற அன்பு அதுதான். Have you ever crossed the road to greet somebody who turns his head away from you? தன்னுடைய தலையை திருப்பிக் கொண்டு போகக்கூடிய ஒருவனை வாழ்த்தும்படியாக என்றாவது நீங்கள் அந்த ரோட்டை கடந்து போனதுண்டா? Do you remember what Jesus said? இயேசு என்ன சொன்னார் என்று ஞாபகம் இருக்கிறதா? If you greet only those who greet you, you are no better than the heathen. உங்களை வாழ்த்துகிறவர்களை மட்டுமே நீங்கள் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் புறஜாதிகளை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்ல. I don't care if you belong to CFC. நீங்கள் CFC சேர்ந்தவர்களாக இருந்தால் எனக்கு என்ன? I'll tell you. நான் சொல்லுவேன். If you greet only those who greet you, you are no better than a non-Christian. உங்களை வாழ்த்துகிறவர்களையே நீங்கள் வாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் அல்லவே அல்ல. I tell you, many of us are not better than the non-Christians. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மிலே அநேகர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல. Because we never greet somebody who doesn't greet us. ஏனென்றால் நம்மை வாழ்த்தாதவர்களை நாம் ஒரு காலம் வாழ்த்துவதில்லை. We don't keep Jesus' commandments. இயேசுவின் கற்பனைகளை நாம் கைக்கொள்வதில்லை. Which proves that we don't love Him. அது எதை நிரூபிக்கிறது? நாம் தேவனை நேசிக்கவில்லை. We think we love Him so much when we sing these songs. இந்த பாடல்கள் எல்லாம் பாடும்போது அந்தளவாய் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று எண்ணுகிறோம். That's a deception. அது ஒரு வஞ்சனை. You love me, keep my commandments. என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். What is the greatest thing God can give us? தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய காரியம் என்ன? His nature. அவருடைய சுபாவம். That nature is the nature of love. அந்த சுபாவம் அன்பின் சுபாவம். That may pour the rain upon an atheist. அது நாத்திகனுடைய வயலிலே மழையை பொழிய செய்கிறது. That will be good to those who are not good. நல்ல தங்களிடத்திலே நன்றாக இல்லாதவர்களிடத்திலே நன்மை செய்கிறது. When Jesus said in Matthew 6, மத்தேயு 6 இயேசு சொல்லும் பொழுது verse 33, 33ஆம் வசனம், seek first the kingdom of God and His righteousness, and all these things will be added to you. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். The kingdom of God is where God is king in our life. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ராஜாவாய் இருக்கக்கூடிய அனுபவம். What is His righteousness? அவருடைய நீதி என்றால் என்ன? That's His nature. அதனுடைய சுபாவம். That means if you seek His righteousness first, அவருடைய நீதியை முதலாவது தேடினால் all the other things will be added to you. மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். I have a promise from God. எனக்கு தேவனிடமிருந்து ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. I spend my life seeking God's nature. தேவனுடைய சுபாவத்தை தேடுவதிலே என்னுடைய வாழ்க்கையை செலவு செய்கிறேன். I want to love people like you love me. ஆண்டவரே, நீர் என்னை நேசித்தது போலவே நான் நேசிக்க வேண்டும் மக்களை. Like you love them. நீர் அவர்களை நேசிக்கிறது போல நானும் அவர்களை நேசிக்க வேண்டும். I want to greet people who don't greet me. என்னை வாழ்த்தாதவர்களை ஆண்டவரே நான் வாழ்த்த வேண்டும். I don't want to stand on my pride and my dignity as if I am some important person. என்னுடைய கண்ணியம் என்னாவது, என்னுடைய பெருமை என்னாவது என்று சொல்லி நான் முக்கியமான நபரை போல நான் திருப்பிக் கொள்ள விரும்பவில்லை. I always remember, Lord, that I am not an important person.
ஆண்டவரே நான் ஒரு முக்கியமான மனிதன் அல்ல என்பதை எப்பொழுதும் நினைவைத்துக் கொள்ளட்டும். Let me remember all my life that I am an ordinary man. நான் ஒரு சாதாரண மனிதன் என்பதை ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதுமாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளட்டும். I am a nobody. ஆண்டவரே நான் ஒரு பொருட்டு அல்ல. Because I am a servant of God. ஏனென்றால் நான் தேவனுடைய ஊழியர். And therefore I can greet people who don't greet me. ஆகவே என்னை வாழ்த்தாதவர்களை நான் வாழ்த்த முடியும். I can love people who don't love me. என்னை நேசிக்காதவர்களை நான் நேசிக்க முடிகிறது. That is the mark of divine nature. இதுதான் திவ்ய ஸ்வபாவத்தினுடைய அடையாளம். You may say your mother-in-law doesn't love you. உங்களுடைய மாமியார் உங்களை நேசிக்கவில்லை என்று சொல்லலாம். Wonderful. நல்லது. Now you can show God's love to that person. இப்பொழுது நீங்கள் அந்த நபருக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்க முடியும். Your neighbor doesn't love you. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை நேசிக்கவில்லை. That's fine. You show love to them. நீங்கள் அவருக்கு அன்பை காண்பியுங்கள். That is the mark of God's nature. இதுதான் தேவ ஸ்வபாவத்தின் அடையாளம். That's the mark அடையாளம். of being filled with the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதனுடைய அடையாளம். I find so many people are praying, "Oh God, fill me with the Holy Spirit." ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் நிரப்பும் என்று அநேகர் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறேன். Most of them are waiting for the gift of tongues. அவர்களில் அநேகர் அந்நிய பாஷை வரதுக்காக தான் காத்திருக்கிறார்கள். Now let me tell you something. நான் உங்களை சொல்லட்டும். Please pray that you'll be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். Pray that Romans 5:5 will be fulfilled in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ரோமர் 5:5 நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். I'll tell you that is more important than speaking in tongues. அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் இது அதிக முக்கியம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். The Holy Spirit says பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் that even if you speak in the tongues of angels. தூதருடைய பாஷையை பேசினாலும் 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். You speak with the tongues of men and of angels, not just one unknown tongue, but many unknown tongues. ஒரு அந்நிய பாஷை கிடையாது, பல அந்நிய பாஷை, மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசலாம். 13 verse 1. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். And you speak in tongues and speak in tongues and speak in tongues. அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை. Beautiful language. அருமையான ஒரு பாஷை. But you don't have love. அன்பில்லை என்றால் you can't love the person who doesn't love you. உங்களை நேசிக்காத ஒரு நபரை நேசிக்க முடியவில்லை என்றால் you're like a noisy gong. நீ சத்தமிடுகிற வெண்கலத்தை போல இருக்கிறாய். Have you seen in these some railway stations they bang a gong before the train is going to come? ரயில் வருவதற்கு முன்பதாக ரயில் நிலையத்திலே ஒரு பெரிய இரும்பு துண்டை ஓங்கி அடிப்பார்கள். And if you're standing near that, அது பக்கத்திலே போய் நின்றால் you want to close your ears. காதை அடைத்துக் கொள்ள வேண்டும். Noisy gong. சத்தமிடுகிற வெண்கலம். And if he keeps on hitting it, அதை அடித்துக் கொண்டே இருந்தால் you say, please stop. தயவுசெய்து நிறுத்துங்களேன். That is speaking in tongues without love. அன்பில்லாமல் அந்நிய பாஷை பேசுவது இதுதான். Whenever a person speaks in tongues and he doesn't have love for others, எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஆனால் மற்றவர்கள் மீது அன்பில்லாமல் இருக்கிறாரோ, I think of that railway station where the fellow is going on banging and I say, please stop. ரயில் நிலையத்திலே அந்த வெண்கலத்தை அடித்துக் கொண்டே இருக்கிறானே அதே போல தயவுசெய்து நிறுத்து என்று சொல்லுவேன். Don't think speaking in tongues is the greatest thing. அந்நிய பாஷை பேசுவது பெரிய காரியம் என்று என்ன வேண்டாம். Read here. வாசியுங்கள். It's a noisy gong. சத்தமிடுகிற வெண்கலம். Even if you have the gift of prophecy, தீர்க்கதரிசன வரம் இருந்தாலும், and you know all the mysteries and all knowledge, you know all the doctrines we preach in the church, சகல ரகசியங்கள் சகல அறிவு சபையிலே பிரசங்கிக்கிற எல்லா உபதேசங்களும் அறிந்திருந்தாலும், faith to heal the sick and move mountains, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் குணமாக்கும் வரம் இருந்தாலும், you don't have love, அன்பில்லையானால் you are zero. நீ பூஜ்யம். Imagine. கற்பனை செய்து You பாருங்கள். speak in tongues, அந்நிய பாஷை பேசுகிறீர்கள், you பிரசங்கிக்கிறீர்கள், heal the sick when you pray, ஜெபிக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். then you stand before God and God says you get zero. தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது உனக்கு பூஜ்யம் மார்க் என்று சொல்கிறார். Lord, I get zero after all those years I served you. ஆண்டவர் எவ்வளவு ஆண்டுகளாக உமக்கு ஊழியம் செய்த பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய மார்க் சைபர் How தான். many people I served? எத்தனை பேருக்கு நான் How ஊழியம் many செய்தேன், sermons I preached? எத்தனை பிரசங்கங்கள் நான் How பிரசங்கித்தேன், many years I was an elder of a church? நான் எத்தனை ஆண்டுகள் சபைக்கு மூப்பராக இருந்தேன். God says zero. சைபர் என் ஆண்டவர் Why சொல்கிறார். zero after all these years of serving you? ஆண்டவரே இவ்வளவு ஆண்டுகளாக நமக்கு ஊழியம் செய்தோம், ஏன் ஆண்டவர் எனக்கு சைபர் மார்க்? Because you couldn't love somebody who didn't love you. உன்னை நேசிக்காத ஒரு நபரை உன்னால் நேசிக்க முடியவில்லை. You never greeted anybody who didn't greet you. உன்னை வாழ்த்தாதவர்களை நீ உன்னால் வாழ்த்த முடியவில்லை. You got zero. உனக்கு சைபர் மார்க் தான். I'll tell you for myself. நான் எனக்காகவே சொல்லுகிறேன். I don't want to get zero when I stand before God. எனவே என்னை பற்றி சொல்ல விரும்பினால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது எனக்கு சைபர் மார்க் வேண்டாம். I know from this passage இந்த வாசகத்திலிருந்து தெரியும். that if I preach, நான் பிரசங்கித்தும், I speak in tongues, அந்நிய பாஷை பேசியிருந்தும், and I heal the sick, வியாதியஸ்தர்களை and have குணமாக்கியிருந்தும், so much understanding of all the mysteries of the new covenant, புதிய உடன்படிக்கை குறித்ததான சகல ரகசியங்களை நான் அறிந்திருந்தாலும், and I can't love somebody who doesn't love me. என்னை நேசிக்காத ஒரு நபரை நான் நேசிக்க I can't முடியாது. greet somebody who doesn't greet me. என்னை வாழ்த்தாத ஒருவனை வாழ்த்த முடியவில்லை என்றால், I know that when I stand before God, I will get zero. தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது எனக்கு தெரியும், எனக்கு கிடைக்கும் மதிப்பெண்கள் எல்லாம் Because சைபர். God's word is clear. தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது.
So that is to seek His righteousness first. இதுதான் அவருடைய நீதியை தேடுவது என்பது. Many people think of that verse as only seek God's kingdom first. அநேகர் இந்த வசனம் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டுமே தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். Seek God's kingdom and His righteousness. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். The kingdom of God is also called the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. And what that verse means is, அந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், don't seek the things of earth first. பூமிக்குரிய காரியங்களை முதலாவது தேட வேண்டாம். Seek the things of heaven. பரலோகத்துக்குரிய காரியங்களை தேடுங்கள் முதலாவது. The things that are eternal. நித்தியமான காரியங்களை தேடுங்கள். And seek His righteousness or His love. அவருடைய நீதியை, அவருடைய அன்பையும் தேடுங்கள். His nature. அவருடைய சுபாவத்தை தேடுங்கள். If you seek that in your life first, உன்னுடைய வாழ்க்கையில அதை முதலாவது தேடுவாயானால், all the other things that you need on earth will be added to you. பூமியிலே உனக்கு தேவையான மற்ற எல்லா காரியங்களும் உனக்கு கொடுக்கப்படும். My brothers and sisters, சகோதர சகோதரிகளே, if people were to ask us, what is the main thing you preach in your church? உங்களுடைய சபையிலே நீங்கள் பிரசங்கிக்கிற பிரதானமான காரியம் என்ன என்று கேட்டால், I hope it will be that we seek the kingdom of God and His nature first. நாம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய சுபாவத்தையும் தேடுகிறோம். Somebody asks you, what do they teach in your church? உங்களுடைய சபையில என்ன போதிக்கிறார்கள் என்று யாராவது கேட்டால், You say they teach us to love those who don't love us. எங்களை நேசிக்காதவர்களை நேசிக்க முடியாது போதிக்கிறார்கள் என்று What சொல்லுங்கள். is the difference between your church and other churches? உங்களுடைய சபைக்கு மற்ற சபைகளுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், In our church they teach us to greet those who don't greet us. எங்களை வாழ்த்தாதவர்களை வாழ்த்தும்படியாக எங்கள் சபையில போதிக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். They treat us to love a mother-in-law who doesn't love me. என்னை நேசிக்காத மாமியாரை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். They teach me how to love a neighbor who doesn't love me. என்னை நேசிக்காத பக்கத்து வீட்டுக்காரரை எப்படி நேசிப்பது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். And they teach me that to have the love of God in our heart is more important than speaking in tongues and preaching and all that. அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் பிரசங்கிப்பதை காட்டிலும் தேவனுடைய அன்புதான் முக்கியமானது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். You'll almost never find a church that preaches that. இவைகளை பிரசங்கிக்கிற சபையை நீங்கள் பார்ப்பதே அரிது. Most churches are only interested in collecting money from people. அநேக சபைகளிலே அவர்கள் செய்கிற காரியம் என்ன? மக்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்கிறார்கள். Talking about healing and all these things. சுகத்தை பற்றி மற்ற காரியங்களை பற்றி பேசுகிறார்கள். Let's pursue after love. நாம் அன்பை தேடுவோம். That's the thing that will remain when everything else is finished. எல்லாம் ஒழிந்து போனாலும் நிலைத்திருப்பது ஒன்றே ஒன்று. Let's pray. நாம் ஜெபிப்போம். Bow our heads before God. தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம். And my dear brothers and sisters, I think you've heard something very serious today. அருமையான சகோதர சகோதரிகளே, சீரியஸான ஒரு காரியத்தை என்று கேட்டிருக்கிறீர்கள். Think again. மீண்டுமாய் நினைத்து பாருங்கள். Is there somebody whom you had a very good relationship with 20 years ago? 20 ஆண்டுகள் முன்பாக உங்களுக்கு ஒருவரோடு கூட நல்ல உறவு இருந்தது. You don't have a very good relationship with that person today. இன்றைக்கோ அந்த நபரோடு கூட உங்களுக்கு நல்ல ஒரு உறவு இல்லை. Well, you say he is backslidden and he has become so bad. அவர் பின்வாங்கி போய்விட்டார், மிகவும் கெட்டவராய் மாறிவிட்டார் என்று சொல்லுகிறீர்கள். That may be true. அது உண்மையா இருக்கலாம். But why has that made you backslide and you become bad? ஆனால் அது ஏன் உங்களை பின்மாற்றக்காரனாய் உங்களை கெட்டவனாய் மாற்றிவிட்டது? You are supposed to love him even if he is a backslider. அவர் பின்மாற்றக்காரனாய் இருந்தாலும் கூட அவரை நீங்கள் நேசிக்க வேண்டுமே. Even if he doesn't love you. அவர் உங்களை நேசிக்காவிட்டாலும் கூட, even if he doesn't greet you. அவர் உங்களை வாழ்த்தாவிட்டாலும் கூட, isn't it your pride that makes you feel you are such an important person? நீங்கள் ஒரு முக்கியமான நபர் என்பதை உணரச் செய்வது உங்கள் பெருமை அல்லவா? That he must come and show his respect to you. அவர்தான் வந்து என்னிடத்திலே மரியாதை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களே. Dear brother, dear sister, அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். If your daughter-in-law does not show any respect for you, உங்களுடைய மருமகள் உங்களை மதிக்காவிட்டால், don't stand on your pride saying I am the mother-in-law. நான் தான் மாமியார் என்ற பெருமையிலே நிற்க வேண்டாம். Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். He who was the greatest, Jesus Christ, became the servant of everybody. மிகவும் பெரியவராய் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாய் மாறினார். Why can't you be a servant to your daughter-in-law? உங்களுடைய மருமகளுக்கு ஏன் நீங்கள் ஒரு பணிவிடைக்காரியா இருக்க கூடாது? Don't be like the heathen. புறஜாதியாரை போல இருக்க வேண்டாம். Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். The grace of God will come upon you. தேவனுடைய கிருபை உங்கள் மீது வரும். This is true Christianity. இதுதான் மெய்யான கிறிஸ்தவம். And that's what we preach in our church. இதைத்தான் நம்முடைய சபைகளிலே பிரசங்கிக்கிறோம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us not to forget these serious, important things. ஆண்டவரே, இந்த முக்கியமான சீரியஸான காரியங்களை நாங்கள் மறந்து விட வேண்டாம் ஆண்டவரே. Even if we forget everything else, ஆண்டவரே, மற்ற எல்லா காரியங்களும் மறந்து விட்டாலும் help us to really set these matters right in our lives. ஆண்டவரே, உண்மையாலுமே இந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில சரி செய்ய உதவி To செய்யும். be filled with the Spirit of God. ஆண்டவரே, தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக The இருக்க love of God can be poured out in our hearts. ஆண்டவரே, தேவ அன்பை எங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட முடியுமே. And help us to be people who seek your righteousness and your nature all the days of our life. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் உம்முடைய நீதியையும் உம்முடைய சுபாவத்தையும் தேடுகிறவர்களாக எங்களை மாற்றும். We pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.